Welcome to Smiling Brothers. ஜூம் பண்ணிடுறா. அவ்வளோதான்டா கவான் இது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து இங்கே மேலே ஃபுல்லாக ஓடி இருக்குது. தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நான் செய்ய முடியும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டே. இன்றைக்கி வந்து ஹஃபீஸோட பர்த்டே ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து சரி இன்றைக்கி எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இங்கே திருப்பதிக்கு நியர்பை இருக்கக்கூடிய மாமண்டூர் ஃபாரஸ்ட் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ரிபிள்ஸ் கிட்ட வந்து ஆக்சுவலாக காருக்கு வந்து ஃபாஸ்டாக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஷாப் நீங்கள் யாருன்னா வந்து ரிட்டில்ஸ் போகிற ரூட்டில் வந்து இருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி தடா போகிறது, மாமண்டூர் ஃபால்ஸ், இந்த மாதிரி திருப்பதி சைடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் ரினியூ பண்ணணுன்னா இந்த ஷாப் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஷாப் வந்து 24/7 இருக்கக்கூடிய ஷாப்பாக அது. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த கொளத்தூர் தாண்டி லெஃப்ட் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு சிக்னல் தாண்டி இந்த ஷாப் இருக்கும். ஸோ இந்த ஷாப்பை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸ்பாட் ஆக்டிவேட் ரீசார்ஜ் 24/7. ஸோ எல்லா பசங்களாம் உள்ளே நிற்கிறாங்க, நம்ம பசங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. பர்த்டே பாய் பார்க்குறீங்களா? வெளியே வரணுமா, வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான் பையன். ஹாய் சொல்கிறான். ஸோ பர்த்டே பாய் பிஸ்மா ஹாய் சொல்லுங்கள், டன் சொல்லுங்கள். ஏய், ஸோ 2 years ஆச்சு பையனுக்கு. ஸோ சின்ன ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ உள்ள ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சின்ன பிளேஸ் தான் இந்த ஷாப்பு. ஆக்சுவலாக ஒரு அண்ணன் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுட்ருப்பாரு. நீங்கள் இப்போ போய் கேட்டிங்கனாலுமே வந்து டக்குன்னு பண்ணி கொடுப்பாரு. ஸோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், எல்லோரும் வெளியே வராங்க. ஓகே காய்ஸ், போகலாம். ஸோ இதுக்கப்புறம் எங்கன்னா நிற்க மாட்டா வண்டி? இன்னும் முடியலடா, காசுலாம் பே பண்ணணும். இன்னும் முடியலையா? ஐயோ, இன்னும் முடியலையா? சீக்கிரமாக போனால் தான் கைஸ் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, இல்லைனா ரஷ் ஆகிடும். ஏற்கனவே வீக்கெண்டு, உங்களுக்கே தெரியும் அதோட கொடுமை என்னன்ட்டு. பார்ப்போம் இன்றைக்கி என்ன கொடுமையாக இருக்க போகுதுன்னு தெரில. அப்பேஸ் இங்கே பாருங்க, இல்லை இங்கே பாடுறா. ஐயோ அத்தைக்கு பாய் சொல்ல மாட்டியா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்ப போகிறோம். டைம் வராயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதான் முடியுது போல. எவ்வளோ நேரம் இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஆட் பண்ணுற பார்த்து நீ. டெடிக்கேஷனே இல்லை. எங்கேயும் போக மாட்டாங்க, அதான் வருவாங்க. சொல்லுவோம், நம்ம யூடியூப் சேனல்ல சேர்த்துக்கலாம்டா. என்னப்பா இந்த மாசம் எண்டு ட்ரிப் சொல்லிட்டா. சொல்லு ட்ரிப் நவம்பர் ட்ரிப் என்ன கதை? நவம்பர் ட்ரிப் போலாம். வரல, நவம்பர்லாம் பிஸி. நான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாதம் பிஸி. 3 மாதம் சரி சொல்லலாம். இவங்க நாத்தனார் போட்ட கல்யாணம் தானே. 22ஆம் தேதி கல்யாணம், 28ஆம் தேதி தான். ஒரு வாரம் கேப் பத்தாத உங்களுக்கு? அது முடியாதுடா. சுவிட்சர்லாந்து வரல. ஸோ வந்துட்டோம். இக்கோ டூரிசம் ப்ராஜெக்ட்.
என்ன பட்டு பார்க்குறீங்க? அஜிஜோ ரொம்ப சிரிப்பு தான். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ், உள்ளே வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ பசங்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பார்க்கிங் தனி சார்ஜாடா வாஃபிக்கு? 4 வீலர் வந்து 20 rupees, 3 வீலர் 2 வீலர். ஓகே. இண்டிவிஜுவலுக்கு வந்து 30 rupees சார்ஜா? ஓகே. கேமராவுக்கு 250 இல்லை? எப்படி இது 2-3 எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரே இதானா? ஆமாம், 2-3 எடுத்துனா ஒரே தான். சரி, ஓகே. ஸ்டேடா? ரூம் ஸ்டே இல்லை, ரூம் ஸ்டே இருக்கு. அப்போ இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம்டா நம்ம. காட்டேஜ் நல்லா இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று மேலே பெருசாக இருக்கும் போலயே. இன்னும் கொஞ்சம் உள்ள டென்ட் இருக்குது, டென்ட்டு கூட இருக்குது, டென்ட் ஸ்டே கூட. பாரு இந்த இதுக்கு ஒவ்வொரு காட்டேஜுக்கும் வந்து ஒவ்வொரு நேம் இருக்கு. குஞ்சனா அப்படின்னா என்னன்னு பாரு கூகுளில். ஆமாம், நீ நெட்வொர்க் இல்லையா? அம்மா என்னம்மா? எலும்பு ஒட்டி இலைன்னு சொல்றாங்கம்மா. அது இந்த மாதிரி தான் எலும்பு ஒட்டி இருக்கும். எலும்பு ஒட்டி இலையா? ஆமாம். எது? அது வந்து எலும்புக்கு நான் சாப்பிடலாம். டேமேஜ் ஆகுதுல எலும்பு உடஞ்சிச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். அப்போனா இதுக்கு தான் போடணும், அத்தாக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். மற்றவங்க தான் அந்த தான், அதுதான் எலும்பு ஒட்டி இலை தான் அது. ஏன்னா இறங்காத தான் இனிமேல். நம்ம மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் மலை மேலே கூட இந்த மாதிரி வே ப்ரூஃப் வே நல்லா போட்டிருக்காங்க. பின்னாடி ஆள் வராங்க, டக்குன்னு போங்க. அப்படியா? ரெனோவேட் பண்ணிருக்காங்களா? அப்போ இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே பாரு, அந்த குட்டி ஒன்று தண்ணி வச்சிருக்கான் பாரு, அது வந்து அனிமல்ஸ்க்கு நினைக்கிறேன். மேபி ஸ்மால் அனிமல்ஸ். இல்லை இல்லை, சிறுத்தை இருக்கு. நான் டியர் இருக்க வாய்ப்பு. லெப்பார்டுக்கு மட்டும் தான், லெப்பார்டு மட்டும் தான் இருக்கு. டியர் இருக்க வாய்ப்பு. பட் ஆனால் இங்கே மைக் யூஸ் பண்ணுறதுனால நீ பேசுறது வந்து ரொம்ப டல்லாக கேட்கும். நான் பேசுகிறேன். போயிடுச்சு. ஜூம் பண்ணிக்கிறேன். ஹாய் சொல்லுங்க. அது இன்னும் பண்ண தேவையில்ல. பேசலாம். ஹாய் டி பட்டு. ஹாய். ஹலோ சொல்லுங்க. பாய். சொல்ல அத்தாவை பிடிக்கிறியாடா பட்டு? இங்க பாருங்க गाइस, ஆபீஸ் வந்து ஓடி போணுமா? நான் பிடிக்கணுமா? சரி குட்டி ஓடுங்க, நான் பிடிக்கிறேன். ஓகே யா. சிக்கு 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 புடி 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 புடி. புடி ஆபீஸ புடி. ஓகே गाइस, இந்த இடத்துல தண்ணி இருக்கு. நான் வேற தண்ணியில ஷூ போட்டு வர போறேன்.
சம்சு வந்து ஆல்ரெடி சொன்னான் இங்கே வந்து தண்ணியாக இருக்கும்டா எப்படிரா ஷூ போட்டு வேலையாவாதுரா அப்படி சொன்னான். பட் ஆனால் என்ன சொல்லிட்டு ஆனால் அவனே வந்து ஷூ போட்டு தான் வந்திருக்கான். பார்த்தீங்களா? நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம்னா தண்ணியை ஷூவை ஊற்றுட்டு தண்ணியில் தான் நடந்து போகணும். இல்லை இங்கே கொஞ்சம் கல் இருக்குது, மேபி அதில் வேணால் போகிறதுக்கான ஆன் பண்ணுவோம், ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஈரமானாலும் பரவாயில்லன்ட்டு இறங்கி நடக்கணும், அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், சரிங்களா? இங்கே வந்து இருக்கிற சின்ன சின்ன கல்லில் தான் நடக்கணும். ஓகே டன். இப்போ எங்கே போகணும்? இந்த சைட் போகணும். நம்ம கல் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே டன். ஃபைனலி நம்ம தாண்டிட்டோம். எஸ், நம்ம தாண்டிட்டோம். அங்கே பாருங்கள், ஷூ நடையாமல் வருதான் அது. அங்கே பாருங்களேன். அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. கவான் கவான் கவான். தண்ணியிலே நடந்து வருது, தண்ணியிலே நடந்து வந்துச்சு. மா நீங்கள் தண்ணியில் தானே காலை நனைச்சி வரீங்க, அது பக்கமே வரலாமே, அங்கே பக்கம் பாசே இல்லையா? ஓகே, நானும் பிடிக்க போகிறேன், வாங்க வாங்க வாங்க. ஓப்பா, இந்த இடமே ஒரு மாதிரி செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. நிறையா அப்படியே வெயிலே தெரியல, ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக மரம், அந்த நிறைய மரம் இருக்கிறதுனால ஃபுல்லாக செம்ம ஜில்லுன்னு இருக்குது. கரெக்டாக ஜூம் பண்ணிடுறா. பிரச்சனைடா, ஜூமில் தான்டா இருக்கு. என்ன வேணும்? தண்ணியா? இது இந்த ஏய், அந்த பாட்டி இதை பிடிங்கி போட போகிறாங்க பாரு கேமராவை. யாரை கேட்டா வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இவ்வளோ நேரம் நீ எதுவுமே எடுக்கல. இது வந்து எறும்பு புத்துன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆக்சுவலாக புரியல, என்னது எங்க? ஓ, இது மேலே நடந்து போனீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது கீழே தண்ணி போயிட்டு இருந்தது போல. அப்போ தண்ணி கம்மியாக இருக்குமோ? கைஸ், ஸோ ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்து குளிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஸ்பாட் எங்கன்னு தேடணும். சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு எங்கேயாவது குளிக்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், இங்கே வந்து நிறையா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த சைட்லேயே வந்து வே மாதிரி போகுது. இங்கே வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு வேறு ஏதாவது ஸ்பாட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து அங்கே போய் குளிக்கலாம். சரியா கைஸ்? இங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்குது. பட் ஆனால் உள்ளே போக போக நிறைய ஸ்பேஸில் ஆக்குபை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க உள்ளே, அங்கேயும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. நம்ம இன்னும் தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நல்லா இருக்குது, அந்த இடம், அந்த இடத்துல குளிச்சாட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து வேணான்னு சொல்கிறான் சம்சு. சரி, அம்மா ஏதோ செம்மையாக வராங்க. அங்கே பாரு கைஸ், வாஃபிக்கும் சம்ஸும் ஆல்ரெடி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இடம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அது எங்கன்னு தெரில. பார்ப்போம். அங்கே வந்து செம்மையாக இருக்கும், நல்லா பயங்கரமாக ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஜஸ்ட் அருவி ஆழ அளவாக கம்மியாக தான் இருக்குது போல், கால அளவு தான் இருக்கும் போல். அதனால் கொஞ்சம் நல்லா இடுப்பு வரைக்கும் ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாஃபிக் கூப்பிட்டு போகிறான். அது எங்கன்னு போய் பார்ப்போம். ஓகேவா? இங்கே பாருங்கள் வாஃபிக். சம்சு, குரங்குட்டி மாதிரி பண்ணிச்சு போகிறேன். செல்லக்குட்டிக்கு பாருங்க. ஓகே ஓகே. வாஃபிக் வந்து இங்கே கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஹே சொல்கிறீங்க? செல்லக்குட்டி ஹே சொல்லுங்க. ஹே டன். சூப்பர் கைஸ். ஓகே,
ஆக்சுவலாக எங்கள் பிளேஸ் போய் பார்த்தாங்க. ஆனால் இது வந்து இன்னும் போகணுமாமே. வாஃபிக் அப்படிக்கா வரலாமா இல்லை இங்கேயே வரவா? வாடா உள்ளே வந்துடுறா. இங்கே இடம் இருக்குல்ல, இதை தாண்டி வந்துடலாம். கொஞ்சம் தாண்டி வர மாதிரி இருக்கும். அம்மா வந்துட்டாங்களா? வா வா வா. இப்படியே போவ. ஐயோ ஐயோ கைஸ், என் பேண்ட் பாருங்களேன், சமாளு கைஷி. இந்த பக்கம் வலி இருக்குடா, வாடா. மூங்கில் முள் இல்ல, அது ஷார்ப்பா வளருதுல. கைஸ் நம்ம இப்போ வந்து அந்த நீரோட இருக்குல்ல, அந்த நீரோட பக்கத்துலேயே வந்து நடந்து போகலான்னு சொல்லி வாஃபிக் சொன்னான். அதனால் இப்போ அந்த சைடுக்காக போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ், மீன் பிடிக்கிறாங்க செம்ம. அங்கே ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க, கிட்ட போய் பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்து இங்கே மேலே ஃபுல்லாக ஓடி இருக்கு. இந்த நீரோட சவுண்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது சத்தியமாக. இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வரதே இதுக்காக தான். பாடி வா, வாங்க சீக்கிரமாக போயிட்டு அந்த மீன் பிடிக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தண்ணி செம்மையாக வருது. பயப்படுறான். என்ன நம்பி வரீங்கடா டேய், அம்மா வலிக்குது பாரு. டேய் இங்க உட்காந்துக்கோ. புள்ளை போட்டு விழுந்துடாத. இங்க பாரு, நீ விழுந்தா இந்த பக்கமா விழுவு. விழுந்தா நான் இப்படி ஃப்ளாட்டா தான். அப்படிதான் விழுவு, முன்னாடி விழுந்துடாத. அது கல்லு போய் பாரு, அதில் உட்காந்து. ஏங்க அப்படி? அங்கே நல்லா இருக்காடா. என்னையே ஒரு நாள் பிடி. செல்லக்குட்டி ஹாப்பி பர்த்டே. செல்லக்குட்டி ஹாப்பி பர்த்டே. நான் டிஷர்ட் இல்லையா? வேணாம் போடு போடு. வேணாமா உனக்கு? செல்ல வேற டிஷர்ட் இல்லையாடி? வேணாம் புள்ளி கொடுக்கலாம்ல. வேணாம். சரி விடு விடு இருக்கட்டும். மா நீங்கள் போங்க, நடந்து அப்படியே போங்க அப்படியே. வேண்டா, அதில் விழுந்துருவேன்டா நானு. இங்கே பேரு முன்னாடி டேய் வாப்பிக்கே வாப்பிக்கே, தண்ணிக்குள்ள வச்சிடு. நான் வரேன். மேலே கிடையாது. அது மடக்கிக்கோட, அப்பதான் ஈஸியா இருக்கும். எங்கடா போற? தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான், நான் என்ன செய்ய முடியும்? நிக்க முடியல. ரெடியா?
அங்கேயே தான் நிற்கிற, நீ வரைய மாட்டேன். கண்ணு முடிக்கு அத்தை காமிக்கிறேன். கண்ணு முடிக்கு கண்ண முடு கண்ண முடுங்க, மூக்கு முடுங்க. வாய் மூடு. ஏய் சூப்பர். கண்ணு மூடு. ரெடி 1 கண்ணு மூடு. வாய் முடிக்கோ. வா வாய் திறந்துட்டான். வாய் திறந்தா கூட வந்து தண்ணி விட்டு பண்ணல. டன்னா போறேன் நான், அவனே வரானா. மேகம் லைட்டாக மேகமூட்டமாக இருக்கு. என் முதுகு மேலே உட்கார வைக்கிறாடா, அப்படியே ரவுண்ட் ரெஸ்ட் வந்துடுறான். இப்படியே கல்லுக்கு அவனுக்கு பாரு தனியாக குடிக்கிறான்டா மீன். ஆமாம், இவ்வளோ பெரிய மீன்மா. அப்படியே நெருப்பு பொறுத்து சுட்டு தின்றுவேன். அவ்வளோதான். செல்லக்குட்டி கொஞ்ச நேரத்தில் நான் சுத்திருப்பேன். செல்லம் என்ன பண்ணுறீங்க? என்னது செல்லம்? அப்படி முங்கி நீ பண்ணே பண்ணுவானா? போதுடா இப்படி தள்ளிட்டு போதுடா அப்படியே. அவனும் இறங்குறான். என்ன பண்ற? ஸ்விம்மிங் நல்லா ஸ்விம்மிங் பண்றீங்களா? சூப்பரா பட்டு, ஆசம்டா பட்டு. ஏய் ஐயோ, ஒரு கால் மேல தூக்கிச்சு. ஸ்விம்மிங் பண்ண காட்டுங்க அத்தாக்கு. போதாங்க இங்க வா. இங்க ஆளெல்லாம் இல்ல, அப்படிதான் இருக்கு. வாவ் சூப்பரா பட்டு. நாங்க தண்ணிக்குள்ள போயிட்டு வரோம். நேரா ஓகே 1 2. அத்தை இருக்க இங்க இரு. அத்தா எங்க? அச்சச்சோ. ஏய் சூப்பர். சொல்லி கொடுக்கவே வேணாம், அது இல்ல. ஆமா, இது பாருங்க நம்ம பண்ணுது. ஏய், எதிர் நீச்சல் போட கஷ்டமா இருக்குடா தண்ணியில. காய்ஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல தண்ணி மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேகமாக அடிச்சிட்டு போகுது தண்ணி. நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கல் எடுத்து என் மடியில் அடிக்க வச்சுருக்கேன். கீழே பாருங்களேன், கீழே பாறையை ஃபுல்லாக என் காலில் அடுக்கி அப்படியே வச்சுருக்கேன். இது எடுத்தோன்னா அப்படியே என்னை அடிச்சுட்டே போயிடும். அப்போ நாங்களாம் நிற்கிறோம். நாங்களாம் எப்படின்னா சொல்கிறது, பெருப்பு வரும்ன்ற ரெடின்னு சொல்லிட்டு அப்புறம் கை நீட்டு. கை நீட்டு. தனிதான் வரும். மேன் வர்சஸ் வைல்டில் அப்படிதான் பாசு சாப்பிடுவான் தெரியுமா? எடுத்துட்டு போயிடலாமா? ஏய், நம்ம இங்க இருந்து கல் எடுத்துட்டு போய் வீடு கட்டலாம். ஏய், இது அழகா இருக்கு, இதை எடுத்துட்டு போலாமா? அதே சைட்ல நிறைய இது அடுக்கலாம்டா அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாமா? இங்க இருந்து இது கன்றாவே இருக்கும். மீன் ஒரு சாப்பிடுமா? அங்கே பாருங்க, மீன் வரும் பாருங்க. இப்போ அந்த பக்கமாக போடுங்க, மீன் வரும். அங்க ஆனா நான் அந்த இடத்துல இருக்கேன் மீன். நான்
அந்த ஆளை ஃபீல் பண்ண தெரியுமா? அந்த ப்ரெஷர் நான் ஃபீல் பண்ண செம்மையாக இருந்துச்சு. தள்ளி போங்களா எடுத்துட்டியாடா? வா நான் 3 பேர் போவோம். உள்ள போயிட்டு வாங்க. நீ சொகுசா நின்றுகிட்ட நடுவில் உள்ள போய் பாடம் முள்ளு பாறை குதிச்சுடா கால். என் காலில் மேலே ஏறி நிற்கிறேன்மா இழுத்து தள்ளுதுமா தண்ணி. கழுத்த விட நீங்க நிற்கிறேன் பாசம் ஓட்டிச்சு நினைக்கிறேன் முதல்ல. ரெடியா? முட்டி போடுங்க முட்டி போடுங்க. ரெடியா? சொல்லலாம் இப்போ உள்ளே போகணுமா? இந்த தண்ணி ஆடிக்கிட்டே இருக்கு. வழுக்குதுண்ணா வழுக்குதுண்ணா. 2 ஆடுது. நீ டேபிள்ல 2 பேர் முட்டி தேய்ச்சா நாய் முட்டி சொல்லு. ஏய் என்ன மட்டும் விட அவன் 2 பேரும் வேணாம். மாவா ஒய் நீ செத்து வரும் வச்சுக்கோங்க. நவர மாட்டீங்க. இதான் ஐடியா. வேணாம் ஏய் ஃபிரோஸ் நான் சொல்றதை மட்டும் நான் பேச பண்ணிடுறேன். கோப்ரோ மட்டும் எங்கப்பா இருக்கு? ஃபிரோஸ் தண்ணிக்கு நம்ம பேச அங்கே கஷ்டப்பட்டு பாறையில் வாங்க பத்திரம் பா. ஆஃபீஸ் எங்க? ஆஃபீஸ் இல்லை. மீன் வந்திருக்கான். போய் பார்ப்போம். நம்ம தண்ணிக்குள்ளேயே போய் அப்படியே நீந்திக்கிட்டு நம்ம ஏரியில் பிடிச்சி ஒரு மீன் சாப்பிடுவோம். நம்ம மீன் நான் ரெடியா போடுவா. அழகுல கடிக்குதா கடிக்குதா இது குடிக்க கை கை கடிக்காது. பசி வந்துச்சு. தண்ணில போலாமா திருப்பியும்? செம்மையாக குளிச்சோம் மாமா. ஜாலியாக இருந்துச்சா? ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து பக்காவாக ஃபைனலி குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். இப்போ டைம் வந்து 1:50 ஆகுது. எத்தனை மணிக்குள்ளே வந்தா? 11 o'clock வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 2.5 hours வந்து நல்லா பக்காவாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து அங்கே வந்து குளிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது குளிக்கிற இடத்துல வந்து சரியான ஆழம்.
அதில் வந்து ஆஃபீஸ் லாஸ்ட் டைம் போயிட்டு மாட்டிக்கிட்டா சொன்னால அதே மாதிரி இந்த வாட்டியும் நல்லா போயிட்டு செம்மையாக வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து பக்காவாக வந்து ஓகே என்னம்மா காருக்கு போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து கார்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹேண்டே கிம்பிள் அம்மா எங்கண்ணா போயிட்டாங்க? நம்மளுக்குலாம் வந்து ஹேண்டே கிம்பிள்ரா டிராஃபிக்கு. நீ எப்போவுமே இப்படி தான் இருப்ப. கார் கொஞ்சம் வாரலாம் அழகா. ஆனால் கொஞ்சம் அப்படியே இங்கே வறுத்து எடுத்த வறுத்த மீன் ஆன்லேயே வச்சுருக்கீங்க. சரியான வறுத்த மீன் காய்ஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், சொதப்பிட்டானுங்க. இது வந்து சரியான சொதப்பல், ஒன்றுமே பண்ண முடியாது. மான் கொம்பு இந்த பக்கம் போகணுமா? இப்படி தான். எந்த பக்கம் போகணும்? இப்படிக்கா போகணுமா இல்லை இப்படிக்காவா? ஷூரா? எந்த பக்கம் போகிறதுனே தெரிலடா டி. நம்ம வரும்போது அந்த சைடு தாண்டா வந்தோம். கன்ஃபார்மா? டிராஃபிக்கே உன்னை நம்பி தானே வந்தோம். சீ குரங்குடா. குரங்கா? நான் கருப்பு கலர்ல இருக்கும். டைகர் கருப்பு கலர்ல இருக்குமாடா? எஸ். ஓகே காய்ஸ், ஸோ நாங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட பக்காவாக பயங்கரமாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து ரெடி ஆகி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வெயில் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. பக்காவாக என்ஜாய் அளவுக்கு இல்லை. ஆமாம், நம்ம எப்போ எங்கே வெளியே பிளான் பண்ணாலும் கூட்டத்தில் மாட்டிப்போம். இந்த வாட்டி செம்ம கூட்டமே இல்லை, க்ரௌடே இல்லை, காலியாக தான் இருக்குது. செம்ம ஜாலியாக, க்ரௌடு இல்லை. அம்மா நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் லீவ் நேரம் தான், ஆனால் கூட்டம் இல்லை. நம்ம நல்ல நேரம் தப்பிச்சிட்டோம். அவன் கூப்பிட்றான், என்ன கதைன்னு தெரில. என்னடா என்னடா பிளாஸ்டிக்ஸா? பார்த்தேன்டா. பட் ஆனால் நம்ம தடா வீடியோ விட தடாவை விட இங்கே கொஞ்சம் கம்மி தான்டா. நான் இங்கெல்லாம் அதிகமா? ஆமாம். தடால அன்னைக்கு நம்ம எவ்வளோடா பார்த்தோம். இங்கே பாடுறா, சுற்றி பாடுறா, தெரியுதா? சமைக்கிறாங்க. ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து காலையில் ஒரு 5 o'clockலாம் கிளம்பி இங்கே வந்துடலாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் எந்திரிச்சு செம்ம லேட்டு. எவ்வளோ லேட் பண்ணிட்டானுங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தான் அங்கேருந்து ஸ்டார்ட்டே. 10 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோமே. 8 மணிக்கு இங்கே வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் 10-10:30 ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. நைட்டெல்லாம் கால் ஆஃப் டியூட்டி ஆடி யார் லேட் பண்ணா? கால் ஆஃப் டியூட்டியா? பப்ஜிடா. பப்ஜி ஆடணுமா? அதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். பப்ஜி விளாட சொன்னது யார் ஃபஸ்ட்டு? அதை சொல்லு. நான் போய் தூங்கலான்னு தான் சொன்னேன். இல்லை, இவனுக்கு படம் வேறு பார்ப்பானுங்களாம், கேம் வேறு விளாடுவானுங்களாம். காலையில் ஏஞ்சி கிளம்பி இங்கேயும் வரணுமா? எதோ என்னத்தை தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஓகே, ஏதோ வந்தோம். ஆனால் வந்தப்போ நாங்கள் க்ரௌடுக்காக தான் பயந்துட்டு சீக்கிரமாக கிளம்பி வரணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். க்ரௌடு இல்லாதது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக க்ரௌட் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பேர் வந்து செம்மையாக வந்து குளிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் கூட்டமாயிடுச்சு. கைஸ், இந்த இடத்துல நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்காண்ணா பிளேஸு. எனக்கு தெரிஞ்சு அங்கே நல்லா தண்ணி அந்த ஓடுற இது வந்து நல்லா பக்காவாக இருக்கும் போல். அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த சைடில் எடுக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபி. ஆனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிளேஸு. கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸஸும் இருக்குது, கொஞ்சம் ஆழமான பிளேஸஸும் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது ஆழம் எப்படி இருக்குன்றது பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிங்க, ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அது எப்படின்றது ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிங்க. நம்ம லாஸ்ட் டைம் ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பக்காவான ஸ்பாட் தான்.
நம்ம ஆனால் அந்த தடாக் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம் தெரியுமா, நம்ம கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் தூரம் தான். நம்ம பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பக்காவாக வந்து குளிக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னை திட்டுறதை தான் என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன். கைஸ் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழை ஆரம்பிச்சிருச்சே. நம்ம கூட வந்து அம்மா தானே தெரியுது, இங்கே இருக்கையில ஒன்றுமே தெரியலடா. கண்டுபிடிச்சி இவ்வளோ நேரம் அதை தான் பேசிட்டு வரோம். மழை பெய்யுது. காய்ஸ் நம்ம காய்ஸ் நல்லா மழை போகல, ஆனால் இங்கே மழையே இல்லை. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் மழையாக இருக்குது, என்னடா போயிட்டீங்களா கரெக்டாக, மழை பெய்யுதா இல்லையா பார்த்தா ஒரு மழையும் இல்லை. ஆனால் இங்கே ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம சீக்கிரமாக வந்து ஆனால் மழை உள்ளே வரதே தெரியல, ஏன்னா ஃபுல்லாக மரங்களாக இருக்குல்ல, அதனால் தூரல் போடுறதே தெரியல. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டாப்லெட்ஸ்லாம் தெரியுது. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக காருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, சேஃப்டியாக கிளம்பிடலாம் நலையாமல். செல்லம் ஹாய், எங்கே போகிறீங்க? காருக்கு போகிறீங்களா? ஓ சூப்பர்ரா பட்டு, வாவ். பாய்ஸ் இங்கே கம் ஹியர், செல்ஃபி. சீனா செல்லக்குட்டி ஹாய் சொல்லு. ஹாய். பீஸ் அவுட். ஓ ஷூ வேணும் மேடம் பட்டுக்கு. புள்ளியை வச்சுட்டு எப்பூரா போகிறேன் கஷ்டப்பட்டு. எல்லா இடத்துலையும் பாட்டில் போட்டு வச்சுருக்கானு. நீ நகர ஃபஸ்ட்டு. டக்குன்னு போய் தொலைடா. கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் மட்டும் பண்ணாங்க கல்லுக்குள்ள பார்க்க. கால் வெளியே நிற்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. அடுத்த கல் கெஸ் பண்ணிட்டு அப்புறமா போ. குட்டி குட்டி மீன் பார்த்தியா? வந்துட்டேன் பார்த்தியா? பரவாயில்லையே, திறமை தான். மங்கி இருக்கா? பக்கத்தில் இல்லை, தூரத்தில் இருக்கா? பக்கத்தில் தூரம் காம்பறா, கண்ணு தெரியாத இங்கே இருக்குது. என்ன சாப்பிடுது? ஏதோ வாழை இலையில தந்துருக்காங்க, யாரோ ஃபீட் பண்ணுறாங்க. இதுவும் ஃப்யூச்சரில் வந்து தடால வெறித்தனமாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு இதுவும். ஓகே காய்ஸ், தெரியுதா உங்களுக்கு? தவளைக்கா உள்ளே உட்காந்துருக்கு, கூடு கட்டி உட்காந்துருக்கு பாருங்க காய்ஸ். அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, நம்ம அந்த பேம்பு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து வரும்போது இப்போது வெயில் வந்துடுச்சு. உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளைமேட் இல்லை, வெதர் உடனே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, காட்டேஜஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்க் கூட இருக்குது மேலே, பார்க்கு, அப்புறம் மேலே வந்து ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது போல். இங்கே வந்து நல்லா ஜாலியாக ஸ்டே பண்ணி
போயிட்டு அந்த உள்ளே அந்த ரிவரில் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல். இங்கே புக் பண்ணியிருக்காங்களா காட்டேஜஸ், ஸோ அவங்களுக்கு மட்டும் காசு வந்து உள்ளே அலௌடு. உள்ளே வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம், உள்ளே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்த வழியில் அழகாக கீழே ரிவருக்கு போய் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் காய்ஸ், ஜங்கிள் சஃபாரி இருக்குது மாமந்தூரில். மொத்தம் எத்தனை பிளேஸ் பேர்? 18 பிளேஸ்னால் 18 பிளேசஸ் இருக்குது. பட் ஆனால் அதில் என்னென்னன்றது எனக்கு என்னமோ எல்லாமே நம்ம போகிற வழியிலே அந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். கார் திருடுறான்னு நினைக்கிறேன். சரி, அங்கே இருக்குது லைட்டாக காதுக்குள்ள லைட்டாக எது இருக்குண்ணா எடுத்து விட்றியா? என்னது அழுக்கு. காய்ஸ் நம்ம வந்த பிளேஸு செம்மையாக இருக்குல்ல? ஓகே காய்ஸ், ஸோ நாங்கள் இந்த காட்டேஜஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல உட்காண்ட்ருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில்ஸு அப்புறம் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் வந்து தேடிட்டு இருந்தோம். அதை எங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுனே தெரில. இந்த இடத்துல ஒரு சின்ன டஸ்ட்பின் கூட வைக்கல. ஒருத்தங்கிட்ட கேட்டால் அந்த மூலையில் போடுப்பா அப்படின்றாங்க. என்னன்னு தெரில. நம்ம இதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் வந்து வரவங்க வந்து ப்ராப்பராக டஸ்ட்பினில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஏதாவது டஸ்ட்பின்ஸ் ஏதாவது டஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணோன்னா ப்ராப்பராக எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் டஸ்ட்பின் இல்லாட்டி அங்கேயே த்ரோ பண்ணாமல் மெயினாக பிளாஸ்டிக்கை வந்து த்ரோ பண்ண வேணாம். ஸோ அது வந்து நம்ம டே 1லேருந்து சொல்லிகிட்ருக்கோம். நம்ம இந்த நேச்சரை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து கிளம்பலாம். இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக குளித்தோம். ஸோ திரும்பி நம்ம இந்த பிளேஸ் வரலாம். நம்ம ஃபேமிலியோடு வந்ததுனால ப்ராப்பராக ரொம்ப நேரம் குளிக்க முடியல. இருந்தாலும் நமக்கு போதுன்ற அளவுக்கு நம்ம ஜாலியாக குளிச்சாச்சு. நம்ம இன்னொரு நாள் வந்துட்டு இன்னும் நல்லா ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ. எல்லோரையும் சீக்கிரமாக நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறோம். பாய், see you. பாய். டேய் பாய் ஜா.